குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இந்த பிளவ வருடத்தில் குரு வக்ர நிலை அடைகிறார். சரி, இந்த வக்ரம்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வதுன்னு அர்த்தம். ஆனால் பின்னோக்கி செல்வதுன்னா இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பின்னோக்கி அப்படின்னும் போது அதே இடத்திலேயே பின்னோக்கி தான் செல்கிறார், மகரத்துக்கு செல்லவில்லை. சரி, இதனால் என்ன நமக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லும்போது, இந்த குரு முதல்ல பார்த்திங்கன்னா மகரத்தில் இருந்தார். மகரத்தில் இருந்து அதிசாரமாக இப்போ கும்பத்தில் வந்திருக்கார். கும்பத்தில் இப்போது வக்ரம் பெற்று இப்போது 120 நாட்கள் இந்த இடத்துல அவர் வக்ரம் பெறுகிறார். மீண்டும் மகரத்துக்கே செல்வார். மீண்டும் மகரத்துக்கு அந்த இடத்துல 30 நாட்கள் அந்த இடத்துல பயணம் செய்வார். அதன் பிறகு மீண்டும் கும்பத்துக்கு வருவார். கும்பத்துக்கு அந்த இடத்துல ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்வார். சரி, இப்போது இந்த வக்ரம் எப்படி, எந்த தேதியில் அவர் வக்ரம் ஆகிறார், இந்த வக்ரத்தினால என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எப்பொழுதுமே நம்ம தமிழ்நாட்டில் இந்த நவக்கிரகங்களின் சஞ்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் தான் நமக்கு பெரிய கிரகம். அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 3 ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நோய் நொடிகள், நிறைய இழப்புகள் இதெல்லாம் தான் ஏற்படும். இது இந்த காலத்தில் அப்படின்னு கிடையாது, காலம் தொன்று தொட்டு இப்படி தான் நடந்துக்கிட்டு வருது. ஏன்னா குரு அப்படின்றவர் நமக்கு உலகிற்கு இது சாதாரணமாக அப்படின்னு சொல்லலாமே தவிர, தனி மனிதன் வாழ்வில் மிகவும் இது கஷ்டமான ஒரு நிலை அப்படின்னு தான் சொல்லணும், இல்லைங்களா? அப்படி தானே நடந்துகிட்ருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரம் பெற்று இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். மக்களுக்கு குழப்பங்கள், மக்களுக்கு பாதிப்பு, நோய் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ர நிலை அடைந்து எந்தெந்த ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 1க்கும் 10க்கும் அதிபதி. 1ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். 1ஆம் இடம் என்பது ஜாதகரனுடைய அவருடைய நிலையை அறியக்கூடியது தான் 1ஆம் இடம். சரி, அப்போது 1ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல தான் இருக்கார் குரு பகவான். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு அவர் அதிசாரமாகத்தான் அங்கே இருக்கார். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நிறைய நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், ரணரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பகைவர்களால் நிறைய பிரச்சனை, உடல் உபாதைகள் நிறைய, வீட்டை விட்டு நிர்பந்தமாக வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, உத்தியோகம் இதிலெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. வருமானம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் குரு அதிசாரமாக உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்தபோது இவ்வளவு நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ குரு வக்ரம் அடைய போகிறார். 20/6/2021 வக்ரம் அடையும் போது
இந்த 120 நாட்கள் நன்மையா தீமையா அப்படின்னு பார்க்கும்போது 90 நாட்கள் கும்பராசிக்குள் வக்ரம் அடைஞ்சு அங்கே தான் இருப்பார். ஆனால் என்ன இருந்தாலும் அது பின்னோக்கி செல்லக்கூடியது தான். வக்ரம் அடைஞ்சாலே பின்னோக்கி. 30 நாட்கள் மகர ராசிக்குள் வருவார். அங்கே வக்ரம் அடைஞ்சு அங்கேயே இருப்பார். மீண்டும் நவம்பர் மாதம் கும்பராசிக்குள் வருவார். சரி, இந்த 120 நாட்கள் வக்ரம் அடைஞ்சு வரும்போது நல்ல பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருந்தீங்களோ, தொழில் ரீதியாக, பிள்ளைகள் வழியில், அதே மாதிரி பணப்பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கி நல்லது நடக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதுமே ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது, சுப கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல வருது, இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரா, அவர் உங்களுக்கு நன்மை செய்வாரா? ஏன்னா உங்களது உபயராசி இல்லைங்களா? அதே உபயராசியில் தான் 1ஆம் இடமும் 10ஆம் இடமும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து நல்லா பாருங்கள். குரு உங்களுக்கு நன்மை செய்வாரா இல்லை தீமை செய்வாரா? அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் நின்று உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்போது குரு 1க்கும் 10க்கும் அதிபதி அப்படின்போது அவர் சுபர் தானே. உங்கள் ராசிக்கு அவர் சுபர். உங்கள் ராசிக்கு அவர் சுபர் ஆகும்போது அதே 11ஆம் இடத்துல வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். 12ஆம் இடம் என்பது என்ன? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு 11ஆம் இடத்துக்கு குரு பின்னோக்கி வரும்போது பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பணத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ எல்லாமே மாறும் உங்களுக்கு. எப்படி மாறும்? 10ஆம் இடத்துல ஆட்சி ஜீவனஸ்தானாதிபதியாக உங்களுக்கு வரார். ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் எல்லாம் சொல்லலாம் இல்லையா? அப்படி தானே? 10ஆம் இடம்னால அது தானே. ராஜ சன்மானம், அரசு உத்தியோகம், புகழ், செல்வாக்கு, உயர்ந்த அந்தஸ்து, சேவை, தொண்டு, சுயமரியாதை, கௌரவம், போதிக்கும் திறன், சுய கட்டுப்பாடு, கர்மம், வெற்றி, தலைமை வகித்தல், வியாபாரம். 10ஆம் பாவம் மூலம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உத்தியோகம், வியாபாரம், புகழ், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? 10ஆம் இடம் என்பது அதுதானே. இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியானவர் அதிசாரமாக 12ஆம் இடத்துல இருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் வக்ரம் பெற்று பின்னோக்கி 11ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வரார் அப்படின்னு தான் அர்த்தம். இதுதான் மாயை. அப்போ 90 நாட்கள் கும்பராசியில் வக்ரம் பெற்று அங்கே சஞ்சாரம் செய்து மீண்டும் பின்னோக்கி மகரத்துக்கே வந்து 30 நாட்கள் அங்கே வந்து பிரவேசமாகி அங்கேயே வக்ர சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்படி இருக்க காலகட்டத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு 75% தீமை தான் நடந்துட்டு இருந்துச்சு, நன்மை இல்லை. சுபர் வந்து உங்களுக்கு வக்ரம் பெறும்போது கொஞ்சம் நன்மை தீமை இரண்டும் கலந்து தான் நடக்கும். நிறைய நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எப்பொழுதுமே சுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால்
அதிகமான நன்மை நடக்குமானா நடக்காது. அதே அசுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் நன்மை நடக்கும். அதுதான் இதில் இருக்கிறது. ஆனால் நிற்கக்கூடிய இடத்தை நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இப்போ குரு சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். அதிசாரமாக இருந்து பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தான் நடக்கும். கவலையப்படாதுங்க. ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். இதுவரைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். தனவரவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு சுபர் தான். ஆனால் சுபர் வக்ரம் பெறும்போது நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை தான் செய்யுமே தவிர தீமை அவ்வளவாக செய்யாது. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை, பிறப்பு ஜாதகத்தை எடுத்து குரு உங்களுக்கு எந்த இடத்தில் நின்றிருக்கிறார், அவருடைய பார்வை எப்படி இருக்குது, எந்த இடத்தை பார்வையிடுகிறார், அவர் உங்களுக்கு சுபராக இருக்கிறாரா, அவயோகியாக இருக்கிறாரா, யோகியாக இருக்கிறாரா, இல்லை எப்படி இருக்கார், பகை பெற்று இருக்கிறாரா, உச்சம் பெற்று இருக்கிறாரா, நீச்சம் பெற்று இருக்கிறாரா என்பதை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட காமிச்சு அதுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். அப்போ தீமை என்பதே நடக்காது. என்றைக்குமே ஒவ்வொரு குரு பயிற்சியும், ஒவ்வொரு சனி பயிற்சியும், ஒவ்வொரு ராகுகேது பயிற்சிக்கும் பரிகாரம் செய்வது இதனால தான். அப்போது உங்களுடைய ஜனன காலத்தை எடுத்து அதை பார்த்து அதுக்கு உண்டான சில வழிமுறைகளை செய்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியே உங்களுக்கு குரு பகவான் தான் இல்லைங்களா? அப்போ தொழில் நன்றாக நடக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ 12ல் இருந்து நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் தான். நிறைய என்ன சொல்கிறது, பணத்தினுடைய விரயங்கள் நிறைய ஆகியிருக்கும். எக்கச்சக்கமாக ஆகியிருக்கும். சொல்லவே முடியாது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவுகள் செஞ்சு இருப்பீங்க. தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற விரயங்கள்லாம் ஆகியிருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி நன்மை தான் நடக்கும். கவலைப்படாதீங்க. ஆனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இது எல்லாருக்குமே இது நடக்குமா, எல்லாருக்குமே இது பொதுவான பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் இது பொதுவான பலனாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்த்தால்தான் இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா சாமியே கும்பிட மாட்டாங்க, கோயிலுக்கே போக மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு நல்லா பலமாக இருப்பார். ஒவ்வொரு இடத்தையும் நல்ல பார்வை பார்ப்பார். திரிகோணத்தில் இருப்பார். 1 5 9 திரிகோணம். அந்த இடத்துல இருந்து நல்ல பார்வை பெற்றிருந்தால் அவர்களுக்கு எல்லாமே 5ஆம் இடம் என்னாலே லக்ஷ்மி ஸ்தானம். அந்த லக்ஷ்மி ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு சாமி கும்பிட்டாலும் சரி, கும்பலனாலும் சரி, வழிபட்டாலும் சரி, வழிபடுறது நல்லதே நடக்கும் அவங்களுக்கெல்லாம். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பரிகாரம் செஞ்சுட்டு நல்லதே நடக்கும். கவலையப்படாதீங்க. இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியை வியாழக்கிழமை வணங்குங்க. ஏன்னா உங்களுக்கு குருவே 10க்கும் அதிபதியானவர், 1க்கும் அதிபதியானவர், தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால் தொழில் விருத்தி அடையணும், தொழில் நல்லா இருக்கணும், வாழ்க்கை முழுதும் தொழில். இது நான் சொல்கிறது இப்போ சொல்கிறது வாழ்க்கையில் வாழ்நாள் முழுக்க நீங்கள் செய்யக்கூடியது. சரிங்களா? அப்போது தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானையும் வியாழக்கிழமை நீங்கள் வணங்கிட்டு வந்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். நீங்கள் வாரம் தயிர் அன்னம் செய்து, தயிர் அன்னம் அப்படின்னா அது தாளிக்கலாம் கூடாது. தாளிக்காமல் நல்ல தயிர் போட்டு அதில் திராட்சை போடுங்க. திராட்சை அப்படின்னு சொல்லும்போது பச்சை திராட்சை போட்டு அதை நீங்கள் பிரசாதமாக வச்சு தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிவிட்டு அதை எல்லோருக்கும் உங்கள் கையால் விநியோகம் செய்யுங்க.
உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் நடக்கும், தொழிலும் விருத்தியாகும், பண வரவும் உங்களுக்கு இருக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுத்து நீங்கள் கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதற்கு உண்டானதை நீங்கள் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.